பாதாள உலக கும்பல் கைது பதற்றத்தில் நாமல் ராஜபக்ஷ. உதயகம்பன்வேல கைது செய்யப்படுவதை தடுக்க பகீரத முயற்சி ஓடி திரியும் கெல உரிமைய. இலங்கையை உலுக்கிய மற்றும் ஒரு கோர் விபத்து பலி எண்ணிக்கை 30 அதிகரிப்பு. விடுதலை புலிகளின் தலைவர் குறித்து பாதுகாப்பு அமைச்சுக்கு பரந்த கடிதம். செம்மணியில் கொடூரம் குவியலாக கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள். விரைவில் மாகாண சபை தேர்தல் அரசு தரப்பு அறிவிப்பு. கொட்டை தீர்க்க போக்கும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. பாதாள உலக குழுவை சேர்ந்த முக்கிய சூத்திரதாரிகள் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஏன் கலவரமடைகின்றார் என்பது எமக்கு தெரியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில், எமது குற்றப்புலனாய்வு பிரிவினர், காவல்துறையினர், சர்வதேச காவல்துறை, இந்திய புலனாய்வு பிரிவினர் உள்ளிட்ட பல தரப்பினரின் அர்ப்பணிப்பான சேவைக்கமையவே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் ஐவரையும் நாட்டுக்கு அழைத்து வருவது என்பது சாதாரண விடயமல்ல. இதனை விட பாரிய குற்றங்கள் தொடர்பில் அறிந்திருப்பதால் நாமல் ராஜபக்ஷவுக்கு இது சாதாரண விடயமாக இருக்கலாம். எனவே இது அவர்களுக்கு சிறிய விடயமாக இருந்தாலும் நாட்டுக்கு பெரிய விடயமாகும். அடுத்த கட்ட விசாரணைகளில் வெளியாக இருக்கும் தகவல்களில் இதனுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் உட்பட பலரது தகவல்களும் வெளியாகும். படிப்படியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதற்கமைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் காவல்துறையினரும் மேலதிக தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்குவர். மக்களின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகளை சிறிதாக எண்ண வேண்டாம், சற்று முன்போக்காக சிந்திக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். அண்மையில் ஊடக அடையாள அட்டையை பயன்படுத்தி கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே சிலரது தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகும். இந்த விடயத்தில் நாமல் எதற்காக இந்த அளவிற்கு கலவரமடைந்தார் என்பது எமக்கு தெரியும். குற்றங்களுடன் தொடர்பற்ற எவரும் வீணாக கலவரமடைய தேவையில்லை. மாறாக வேறு தகவல்கள் தெரிந்திருந்தால் அவற்றை காவல்துறைக்கு வழங்குவது சிறந்ததாகும். இங்கு எந்த ஒரு பிரச்சாரமும் முன்னெடுக்கப்படவில்லை. காவல்துறையினர் கௌரவிப்பதற்காகவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விமான நிலையத்திற்கு சென்றிருந்தார் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சம்பவித்த மற்றொரு கோர விபத்து காரணமாக நாட்டு மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். எல்ல வெள்ளவாய வீதியின் 15வது மைல்கல் பகுதியில் நேற்று இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15 உயர்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்களை காப்பாற்ற சென்ற இருவரும் சம்பவத்தில் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிக இருள் சூழ்ந்த பகுதியில் மீட்பு குழுவினரன்றி போராடிய சந்தர்ப்பத்தில் அந்த பகுதி மக்கள் காப்பாற்ற முன்வந்ததற்கு போலீசார் நன்றி தெரிவித்துள்ளனர். விபத்துக்குள்ள பேருந்து சுமார் 500 மீட்டர் வரையில் பள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டு கவிழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த இரவில் யாரால் சென்று காப்பாற்ற முடியும் என வினவிய போது பிரதேச மக்கள் நாங்கள் சென்று மீட்கின்றோம் என தைரியமாக தெரிவித்துள்ளனர். அதற்கமைய தோளில் கயிறுகளுடன் சென்று பல நேரம் போராடிய மக்கள் சடலங்களை தோளில் சுமந்து கொண்டு வந்துள்ளனர். மீட்பு குழுவினரை மீட்க முடியாமல் இருந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த அனைத்து விளக்குகள், கையடக்க தொலைபேசி வெளிச்சத்தில் மக்கள் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட விடயம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மரணம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சிடம் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ஒருவர் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். பிரபாகரன் இன்னமும் உயிருடன் இருப்பதாக போலி தகவல்களை பரப்பி கனடாவில் பல்வேறு தரப்பினர் பணம் வசூலித்து வருவதாக அந்த நாட்டில் வசிக்கும் புலம்பெயர் நபர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த கோரிக்கையை அவர் முன்வைத்துள்ளார். அதன்படி வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பில் பின்வரும் கேள்விகளை பாதுகாப்பு அமைச்சிடம் கேட்கப்பட்டுள்ளது. இறுதிச் சடங்கு எப்போது நடாத்தப்பட்டது? இறுதிச் சடங்கு எங்கு நடைபெற்றது? இறுதிச் சடங்கு எவ்வாறு செய்யப்பட்டது? இறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்டதா? அப்படியானால் அதன் இலக்கம் மற்றும் பிரதேசம். இந்த நிலையில் 2016 ஆண்டு 12ஆம் இலக்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மேற்கண்ட தகவல்களை தான் கோருவதாக மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
செம்மணி மனித புதைக்குழியில் குவியலாக 8 எண்புக்கூட்டு தொகுதிகள் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அத்துடன் புதைக்குழியினுள் பெரிதொரு பகுதியில் 2 எண்புக்கூடுகள் சிக்கலான முறையில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை புதைக்குழியின் மற்றொரு இடத்தில் நேற்றைய தினம் 2 எண்புக்கூடுகளுக்கு மேலாக ஒரு எண்புக்கூடும் ஒரு எண்புக்கூட்டின் தோள்பட்டை பகுதியுடன் தொடுகையுற்றவாறு மற்றொரு எண்புக்கூடும் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 2ஆம் திகதி ஒரு எண்புக்கூட்டு தொகுதியின் தோள்பட்டையுடன் தொடுகையுற்ற நிலையில் மற்றும் ஒரு எண்புக்கூட்டு தொகுதி அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் 29ஆம் திகதி ஒரு எண்புக்கூட்டு தொகுதியின் மார்பு பகுதியில் ஒப்பீட்டளவில் சிறிய எண்புக்கூடொன்றின் மண்டையோட்டு பகுதி காணப்பட்டவாறு 2 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நாளை சனிக்கிழமை 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் அனுமதித்து 45 நாட்கள் நிறைவுறுகின்றன. அதேவேளை அகழ்வு பணிகளுக்காக மேலும் 8 வார காலப்பகுதி தேவை என மன்றில் விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கான பாதீடுகளை தயாரிக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடாத்தப்படும் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தலுக்கு நாம் அஞ்சவில்லை என்றும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பில் சட்டம் இயற்றப்பட்டிருந்தாலும் எல்லை நிர்ணய அறிக்கை சபையில் நிறைவேற்றப்படவில்லை. எனவே பழைய முறைமையின் கீழ் தேர்தலை நடாத்துவது பற்றி பரிசீலிக்கப்படுகின்றது. இணக்கம் எட்டப்பட்டால் அது தொடர்பான சட்ட திருத்தம் சபையில் முன்வைக்கப்படும். தேர்தலுக்கு நாம் அஞ்சவில்லை, அதனை நடத்தும் நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றோம் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதற்கு எந்த ஒரு வேலை திட்டமும் இடம்பெறவில்லை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவரும் EPRLF அமைப்பின் தலைவருமான ஸ்ரீ பிரேமச்சந்திரன் அண்மையில் குற்றம் சாட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு பிறகு ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடையுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சரும் பெவதுர்கில ஒருமையவின் தலைவருமான உதய கம்மன்பிலவை கைது செய்வதை தடுக்கும் வகையிலான முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையில் அந்த கட்சி பகிரத பிரத்தியங்கங்களை மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை நேற்று முன்தினம் இது தொடர்பாக கில உரிமைய தரப்பினர் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். அந்த வகையில் நேற்றைய தினம் மற்றும் ஒரு முக்கிய சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. அதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் பெவதுர்கில உரிமைய மத்திய குழு உறுப்பினர் குழுவை சந்தித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்பொழுது வெளிநாட்டில் இருக்கும் தங்கள் தலைவர் உதய கம்மன்பிலவை தவறாக கைது செய்ய சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தை தவறாக பயன்படுத்த முயற்சித்ததாக அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவிடம் விளக்கியுள்ளனர். இதேவேளை உதய கம்மன்பில தற்பொழுது தாய்லாந்தில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.